என் பேர் ஜெயசுதா. நான் ஹிந்து மதத்தை சார்ந்தவன். நான் தேவர் மதத்தை சார்ந்தவன். கேள்வி என்னென்னா, எனக்கு இஸ்லாத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். நான் நல்லபடியாக இன்னும் தொழுகி நல்லபடியாக கற்றுக்கணும். குரான் ஓதி பழகணும். அந்த கிளாஸுக்கு நான் போகணும். ஏன்னா நான் ரெகுலராக போய் பழக முடியாது. வாரத்தில் ஒரு டைம் போய் அந்த கிளாஸ் போய் இஸ்லாத்தை பற்றி கற்றுக்கணும். அதுக்கு என்ன வழின்னு நீங்கள் தான் சொல்லணும். அதான் என்ன இருக்கிறோம், இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. அல்லாஹுடைய வேதம்னு நாங்கள் நம்புகிறோம். குரான் அது தமிழில் வந்திருக்குது. அதுக்கு நோட்ஸ் எல்லாம் போட்டு விளக்கங்கள்லாம் கொடுத்து அதை நீங்கள் படிச்சுட்டு வந்தாலேயே இஸ்லாத்தினுடைய பெரும்பாலான விஷயங்கள் தெரிஞ்சிடும். உங்களுக்கு கையில் கூட தமிழாக தந்திருக்கிறாங்க. அதை அறிந்து கொள்ளலாம். ஒன்று. இரண்டாவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் இறை தூதர் நம்புகிறோம் இல்லையா, அவங்களுடைய ஒவ்வொரு பேச்சு செயல் எல்லாமே நூல் வடிவில் துவக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய ஒவ்வொரு செயலும் அங்க அசைவுகள் உள்பட எங்களுக்கு ரெக்கார்டில் இருக்கிறது. அந்த ஹதீஸ் என்று நாங்கள் அதை சொல்லுவோம். அதுவும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு நூல்களாக கிடைக்கிறது. அப்போ முகமது நபி என்னவெல்லாம் சொன்னாங்க, என்னவெல்லாம் செஞ்சாங்க என்று அறிந்து கொண்டால் போதும். அவ்வளோ குரான் இஸ்லாம் அவ்வளோதான். அல்லாஹ் குரானில் என்ன சொன்னானோ அதுக்கு பேர் இஸ்லாம். முகமது நபி என்ன சொன்னாங்களோ செஞ்சாங்களோ அதுக்கு பேர் இஸ்லாம். வேறு யாரையும் நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டிய தேவையில்லை. அப்போ குரானையும் நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகளாக இருக்கக்கூடிய புகாரி, முஸ்லிமு, இது மாதிரி நூல்கள் இருக்கிறது. அதை வைத்து நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு சில பக்கங்களை ஒதுக்கி படித்து வந்தால் உங்களுக்கு தன்னால் நாலேஜ் வந்துடும். எந்த மனிதனுடைய சொல்ல நீ கேட்க வேண்டியதில்லை. அல்லாஹ் சொல்வதை கேளுங்க, முகமது நபி சொன்னதை கேளுங்க. அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது.